என்னை வல்லடிக்கும் நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கும் நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. உன் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், இக்கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். உன் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், இக்கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. என்னை வல்லடிக்கும் நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கும் நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. உன் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், இக்கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். உன் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், இக்கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். வானத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதி. எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ள ஒருவராலும் கூடாது. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ள ஒருவராலும் கூடாது. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலம், எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலம், எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கும் நீக்கி காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கும் நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. உன் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், இக்கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். உன் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன்,
கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். Amen. Hallelujah. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று ஆண்டவராக இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசுரமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி அழைத்திருக்கிறபடினாலே நாம் இதற்கு பாருங்கள் வந்து அதை பாருங்கள், நம்ம பேரே பாருங்கள் விசுவாசி. விசுவாசி என்னன்னா தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவராய் இயேசுவை, அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கக்கூடிய மக்கள். அப்போ விசுவாசம்தான் பாருங்கள் இன்றைக்கி விசுவாசியினுடைய ஒரு உயிர் மூச்சாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னா தண்ணிக்குள்ள நிறைய மீன்கள் வாழுது. நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா மீன்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் கூட்டமாக பாருங்கள் அப்படியே திரளாக வாழ்கிறத பார்க்குறோம். போய் மீன்களை மக்கள் பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் அந்த மீன் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த மீன் வந்து சாகவே சாகாது. அதனால் அங்கே இங்கே நீந்தும், ஓடும், வரும், எல்லாம் பண்ணும். ஆனால் தண்ணியை விட்டு நீங்கள் வெளியே தூக்கிட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும், துடி துடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் அப்படியே இன்னும் டைம் விட்டிங்கன்னா செத்தே போயிடும் அந்த மீன். அதுபோல தான் விசுவாசியும் விசுவாசத்தில் வாழும்போது தான் இந்த உலகத்தில் பெரிய பெரிய வெற்றியான காரியங்களை நாம் சாதிக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம இப்போ எப்படி வாழ்கிறோன்னா விசுவாசத்தினால தான் நம்ம வாழ்கிறோம். நமக்கு பேரே விசுவாசிகள். இப்போ விசுவாசிகள்னால் எதை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். உலகத்தில் எல்லாமே நெகட்டிவாக இருக்கலாம், பிற்போக்காக இருக்கலாம், நடக்கான்னு சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் நாம் விசுவாசத்தில் வாழ்கிற மக்களாக இருக்கிறோம். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிற என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என்றார். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் நாம் பார்க்கிறோம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று. தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 கேட்கும்போது விசுவாசம் ஏற்படும். அப்போ இப்படி தான் பாருங்கள், இன்றைக்கி விசுவாசத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம், அந்த விசுவாசத்தில் வாழ்கிறோம், இதெல்லாம் நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று சொல்கிறார். இப்போ விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் ஒரு நிறைய சம்மந்தம் இருக்குது. அதில் எது ரொம்ப பெருசுனா அன்பு தான். அப்போ அன்பு தான் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் இயக்குது, அது ஆப்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்னா, அது மாமிசீகமான அன்பாக இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கணவன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு அது ஈராஸ்ன்னு சொல்லி எபிரேய மொழியில் சொல்கிறாங்க. ஈராஸ் அப்படின்னு, அதாவது இனம் சொல்கிறாங்க பாருங்கள்,
கிரேக்க மொழியில் சொல்கிறாங்க ஈராஸ் அப்படின்னா கணவன் மனைவியுடைய அன்பு. ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு பெற்றோர் மத்தியில் காண்பிக்கக்கூடிய அன்பு. பிழையோன்ற அன்பு அது சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் மத்தியில் கூடிய காண்பிக்கக்கூடிய அன்பாக இருக்குது. ஆனால் இந்த எல்லா அன்பை விட யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு வந்து அது சுயநலமற்ற ஒரு தெய்வீகமான அன்பு, அகாப்பே என்ற அன்பு. அந்த அன்பு ஆண்டவராய் இயேசுவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினதினாலே அவருடைய அன்பை தேவன் இந்த உலகத்தில் வெளிக்காட்டினார். அப்போ அந்த அன்பை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு பிதாவினுடைய அந்த பாருங்கள் தற்சுரூபத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் இந்த உலகத்தில் வெளிக்காட்டினார். அவர் எப்படி நம்மளெல்லாம் நேசிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், எல்லா விதமான தீமைகள், அகால மரணங்கள், எல்லா தீமையிலிருந்தும் நம்மளை விடுவிக்கும்படி ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், மரித்தார், உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அப்போது ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த தேவ அன்பிலே வாழும்படி ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். அதான் பாருங்கள் நம்மளை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் வளரும்படி செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே தேவ அன்பை பற்றியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு பகுதிக்கு போகிறோம். என்னென்னா அதை தொடர்ந்து பார்த்து வர்றோம். இதில் என்னென்னா தேவ அன்பிலே நாம் எப்படி வாழுவது, தேவ அன்பிலே நாம் எப்படி நடப்பது. இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பல காரியங்கள்லாம் வருது. ஆனால் இவைகளின் மத்தியிலையும் கூட நாம் எப்படி தேவ அன்பிலே வாழ்வது என்பதை பற்றி பார்க்குறோம். அதை பற்றி பார்க்கும்போது யோவான் 1 யோவான் அங்கே 1 யோவானில் 4ஆம் அதிகாரம் சொல்லுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். நல்லா கவனிங்க, சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஆண்டவராய் இயேசுவை அவருடைய அன்பை ஒரு நாள் நம்ம கேள்விப்பட்டோம். எங்கேயோ யாரோ ஒருத்தர் மூலமாக நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு இடங்களை வாழ்கிறோம், ஆளுக்கு ஒரு பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் யாரோ ஒருவர் ஆண்டவராய் இயேசுவை அவருடைய அன்பை அறிவித்தார். அதை தான் இந்த 16ஆம் வசனம் சொல்கிறாரு, தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நம்ம அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அவருடைய அன்பை நம்ம ஒரு நாள் கண்டு கொண்டோம். அவருடைய அன்பை நாம் தேவ ஆவியான நமக்குள்ளே வெளிப்படுத்தினார். அந்த அன்பை கண்டு நம்ம என்ன பண்ணுறோமா, அவரை விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்பாக இருக்கிறாரு. அவர் ஒருபோதும் யார் மேலேயும் கோபத்தில் இல்லை. தேவன் எப்படி இருக்காராம்? அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்கிறாரு. அடுத்த அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறார், இதுனா என்ன அர்த்தம்? பாருங்க, அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறானா. ஒரு மனுஷன் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் என்ன பண்ணுறானா? நிலைத்திருக்கிறான். அன்பில் ஒரு ஆள் நிலைக்கிறதுனா என்னென்னா, பாருங்கள், இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் பாருங்கள், இன்றைக்கி வந்து பல இடங்களுக்கு போகிறோம், சில நேரங்களில் சில ஊர்களுக்கு போகிறோம், சில சொந்தக்காரங்களை பார்க்குறோம், அந்த வீடுகளை தங்குகிறோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் அந்த வீடுகள் வசதியாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் தங்கியிருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காது. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சுயாதீனமாக நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? அதுபோல தான் தேவ அன்பிலே நாம் வாழ்வது என்பது எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய ஆசீர்வாதமான, என்ன சொல்லப்போனால் நல்ல ஒரு சுயாதீனமான, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக அப்படி வாழக்கூடிய ஒரு இடம் மாதிரி தான் இந்த தேவ அன்பிலே வாழ்கிறது என்பதை பார்க்க முடியும். தேவ அன்பு நம்மளை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கும்போது அந்த தேவ அன்பிலே நம்ம வாழும்போதே, நாம் தேவ அன்பிலே வாழும்போது நாம் தேவனிலும் பாருங்கள், நாம் அவரிலும் என்ன பண்ணுறோம்? வாழ்கிறோம். தேவ அன்பில் நம்ம வாழும்போதே தேவன் நமக்குள்ளே இருக்கார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அந்த அன்பை காட்டுறோம். பாருங்கள், நீங்கள் மிருகங்களுக்கு கூட பாருங்கள் அன்பு இருக்குது. மிருகங்கள், பறவைகள் எல்லாமே அன்பு செலுத்துது. மிருகங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னுடைய குட்டிகளை அவ்வளவாக நேசிக்குது.
அதுக்கு என்னென்னமோ பாருங்கள், வேதம் சொல்லுது, சிங்கக்குட்டியை தாழ்ச்சி அடைந்த பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேர்வுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி. மிருகங்களே பார்த்தீங்கன்னா சிங்கக்குட்டி மட்டும் வந்து வயிறு பட்னியாக இருக்காதான். ஏன்னா எங்கேயாவது அழித்து தன்னுடைய குட்டிகளுக்கு போட்டுரும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து அந்த தாய் பாசம் சிங்கங்களுக்கு, எல்லா மிருகங்களுக்கும். அதே போல் தான் மனுஷனுக்குள்ளையும் கடவுள் வந்து அப்படிப்பட்ட அன்பை வச்சிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் மிருகம் நம்ம மனுஷர்கள். அப்போ நம்மளை கடவுள் வந்து இன்னொரு கேட்டகரியில் வச்சுருக்காரு. ஆண்டவரை போல் நம்ம, தேவனை போல் நம்ம மற்றவர்களை நேசிக்கணுன்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த தேவ அன்பிலே நாம் என்ன பண்ண, மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாய், மற்றவங்களை நேசித்து அன்பு கூறக்கூடிய மக்களாக நாம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ரெண்டாவது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்போது நாம் தேவ அன்பிலே பூரணப்படுகிறோம். ஒருத்தர் மேலே நம்ம அன்பு கூறுறோம். இன்னைக்கு பாருங்கள், நம்ம மக்களை நிறைய பேரை சந்திக்கிறோம். வேலை செய்கிற இடங்களில், குடியிருக்கிற இடங்களில், ஊர்களில், அல்லது வேலை செய்கிற இடங்களில், விவசாயம் பண்ணுற இடங்களில் மக்களை சந்திக்கும் போது ஏதாவது ஒரு ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவு நம்ம கொடுப்பாங்க. நம்ம அவங்களுக்கு ஒன்றும் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் அவங்க ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையை உண்டாக்குவாங்க. ஆண்டவர் பாருங்கள் எப்படி சொல்கிறாருன்னா, பாருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்போது நாம் தேவ அன்பிலே பூரணப்படுகிறோம். எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோமா, நம்ம மற்றவங்க மீது அன்பு கூறும்போது அவங்க என்ன பிரச்சனையோடு இருக்கிறாங்கன்னு தெரியல, சில நேரங்கள் நம்ம மேலே கோவப்படுறாங்க, நம்ம மேலே கோவப்படுறாங்க. நல்லா நீங்கள் கவனிச்சிங்க. நம்ம மேலே ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படி நம்ம பார்த்தோம்னா அவங்க மேலே கோவப்பட மாட்டோம். அவங்க மேலே என்ன செய்வோம், நம்ம பரிதாபம் வந்துடும். பரிதாபம் வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அவங்க மேலே அன்பு கூறுவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இங்கே நம்ம வந்து அப்படிப்பட்ட மற்றொரு மேலே அன்பு கூறும்போது நாம் அன்பிலே என்ன செய்கிறோம்னா இன்னும் அதிகமாய் பூரணப்படுகிறோம், முழுமை அடைகிறோம். முழுமை அடைனா எப்படின்னா இன்னும் முதிர்ச்சி அடைகிறோம் நாளுக்கு நாள். பாருங்கள், இன்றைக்கி 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு பொம்மை வாங்கி கொடுத்துருக்கீங்க. பொம்மை வாங்கினோடனே பொம்மையை வந்து ஒரு 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 குழந்தை பிடிங்கிடுது. இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது, அதை எனக்கு குடுன்னு அழுகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு சில பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா அதை போய் கீழே தள்ளி விட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு ஓடியாந்துடும். ஆனால் இன்னும் சில பிள்ளைலாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா பொம்மைக்கு வேண்டி. ஆனால் இப்போ இது அழுகிற மாதிரியோ, இது போய் இன்னொரு பிள்ளை போய் தள்ளி விடுற மாதிரி நம்ம செய்ய முடியாது. அப்பா அப்படி செய்வாரா, அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அந்த பொம்மையை எடுத்து கொடுத்து நீங்கள் உட்காந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைகளை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு பூரா விவரம் தெரியாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யுதுங்க, விவரம் தெரியுது இல்லையா. அதே போல தான் அன்பிலே நடக்காமல் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அந்த சின்ன குழந்தை மாதிரி தான், பொம்மைக்காக சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் அந்த அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த பொம்மையை சண்டை போட்டுக்கிறாமல் அழுகாமல் 2 பேரும் சேர்ந்து அதை என்ன செய்ய விளையாடும்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுபோல தான் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனும் அவருடைய அன்பிலே நம்மளை நடக்கும்படி என்ன செய்கிறாருங்க, அவர் வந்து பூரணப்படுத்தும்படி, இதில் முதிர்ச்சி அடையும்படி தேவன் நம்மளை என்ன செய்கிறாராம். அது நான் அப்படி எப்படி செய்கிறாருன்னா மற்றவங்க மேலே நம்ம அன்பு கூறும் போது தான் அது என்ன செய்தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இதை பற்றி 1 யோவானில் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கும் இருக்க நாமும் ஒருவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நல்லா பாருங்கள், இந்த வசனம், இந்த 3 வசனம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாருங்க, அதில் 10ஆம் வசனம் சொல்கிறாரு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை, நம்முடைய குமாரனாக இயேசுவை கிருபாதார பலியாக சிலுவையில் வந்து ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். அதனால் என்னாச்சாம், தேவனுடைய அன்பு, பிதாவுடைய அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டுச்சான். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூட கடனாளிகளாய் இருக்கிறோம். நம்ம எத்தனையோ பாவங்களை செஞ்சோம், எத்தனையோ பிரச்சனையில் இருந்தோம்.
ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை அன்பு கூர்ந்து நம்மளை வந்து அவர் என்ன செய்கிறாராம், நேசிக்கிறார். ஒருவர் பாருங்கள், அப்படி இருக்கிறதுனால நாம் இப்போ என்ன செய்யணுமா, மற்றவர்கள் மேலே ஒருவர் இடத்துல என்ன பண்ணணும், அன்பை கூறணுமா. நம்ம மேலே எப்படி ஆண்டவர் அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நாமும் மற்றவங்கள்ட்ட என்ன செய்யணும், அன்பு கூறணும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து தீத்து 2ஆம் அதிகாரம் எடுங்க, 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன பண்ணாராம், நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவி நம்மளை சுத்திகரித்து அவர் என்ன பண்ணாராம் பாருங்கள், நமக்காக தம்மை தாமே சிலுவையில் என்ன பண்ணாராம், ஒப்பு கொடுத்தாராம். நல்லா தேவனுடைய பிள்ளையை நல்லா உன்னை கவனிங்க. நம்மளை பரிசுத்தவான்களா நீதிமான்களா அவருடைய பிள்ளைகளாக்கும்படி சுத்திகரிக்கும்படி அவரையே சிலுவையில் என்ன பண்ணாராம், ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாராம். பாருங்கள், இன்றைக்கி வந்து அவருடைய அன்பு எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கு என்பதை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இது குறித்து இன்னும் சில வருஷங்களுக்கு போவோம். அங்கே சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட போது பாருங்கள், அங்கே வந்து போர்ச்சவரை வர்றான், வந்து அவரை தொடர்றதுக்கு வர்றான். உடனே பேதுரு கத்தி எடுத்து காதை வெட்டிட்டான், காது துண்டாக ஓடி போய் விழுந்துருச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், போய் ஆண்டவராக இயேசு போய் அதை எடுத்து அவன் காதில் மறுபடியும் ஒட்ட வைக்கிறார். ஏன்னா பாருங்கள், இவரை கைது பண்ணுறதுக்கு தான் வந்தான். ஆனால் அவன் மேலே அன்பு கூர்ந்ததுனால அந்த அன்பை அங்கே வெளிப்படுத்தினார். சிலுவையில் இயேசு தொங்கும்போது 2 திருடர்கள் அங்கே தொங்கிட்டு இருக்காங்க, கல்லுகள் தொங்குறாங்க. அங்கே 2 பேரும் ஒருத்தன் பேசிக்கிறான், நம்ம 2 பேரும் திருடர்கள், ஆனால் இவர் ஒன்றுமே செய்யலையே. அதில் ஒருத்தன் சொல்கிறான், இவர் ஒன்றும் செய்யலை, இவரையும் நம்ம கூட வந்து அடிக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கி நீ என் கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு திருடனாக தொங்கினா கூட பரவாயில்ல, அவன் மேலேயும் அன்பு கூர்ந்து அவனை என்ன பண்ணுறாரு, என் கூட இருப்பேன்னு சொல்லி அவருடைய அன்பை வெளிக்காட்டுறார். சிலுவையில் தொங்கும் போது கூட இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையிலே நாம் தேவ அன்பை வெளிக்காட்டும்படி, தேவ அன்பிலே வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதில் 3வது இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்னென்னா, அது வந்து நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், நியாய தீர்ப்பு நாளில் என்ன பண்ணால், நியாய தீர்ப்பை குறித்து இன்றைக்கி மக்களுக்கெல்லாம் பயங்கரமான பயம். எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க, ஆண்டவர் வரப்போகிறாரு, வந்து இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிறாரு அப்படின்னு பாருங்கள். நம்ம பிரசங்கர்கள் எல்லாம் ஊழியக்காரங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, விசுவாசியெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, வேதம் சொல்லுது, அதனால தான் சொல்கிறாங்க இல்லையா, நாமும் சொல்கிறோம். ஆனால் இந்த நியாய தீர்ப்பை குறித்து அனைவருக்கு வந்து பயம். என்ன பயம்னா, ஒருவேளை ஆண்டவர் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது. பாருங்கள், வேதம் சொல்லுது, வேதத்தில் பார்க்குறோம், 2 பேர் திரியை அரைச்சி கொண்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் எடுத்துக்குவார், ஒருத்தரை விட்டுட்டு போயிடுவாரோன்னு எல்லா பேருக்கும் ஆண்டவர் நம்மளை எடுத்துக்குவாரா அல்ல விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் மக்களுக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றா கவனிச்சுங்க. பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை யாரையும் விட்டுட்டு போகிறது இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ யாரை பற்றி சொல்லியிருக்கு பாஸ்டர், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, நீங்கள் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிற ஆள் ரசிக்கப்படலைன்னா கண்டிப்பாக அவர் வந்து வரமாட்டார், நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். அதை தான் சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த நியாய தீர்ப்பை குறித்து, ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து பயப்படக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு பயம். என்ன பயம் அப்படின்னு, ஆண்டவர் வந்து நம்மளை ஒருவேளை விட்டுட்டு போனாலும் போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள், நியாய தீர்ப்பு குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இதை பற்றி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். நல்ல கவனிங்களேன், என்ன சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா, நியாய தீர்ப்பு நாளில் வந்து நமக்கு தைரியம் வரணுமா. இன்றைக்கி நிறைய பேருக்கு பாருங்கள், நியாய தீர்ப்பை குறித்து ஒரு தைரியம் கிடையாது. ஆண்டவர் வரப்போகிறாரு, வந்தார்னா என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரே பயம். நம்ம ஆண்டவராக இயேசு ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டு இப்போ என்ன சொல்கிறோம், டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கின பிறகு விட்டுட்டு போவாரா? ஒரு பஸ்ஸே விட்டுட்டு போகாது, ஒரு ட்ரெயினே விட்டுட்டு போகாது.
ஆனால் இவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டவங்கள யாரும் விட்டுட்டு போக போகிறது இல்லவே இல்லை. அநேகர் என்ன பண்ணுறாங்க, இப்படி சொல்லி சொல்லி பாருங்க பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நியாய தீர்ப்பை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவ அன்பிலே நாம் வாழும்போது நியாய தீர்ப்பை குறித்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அதை பற்றி அங்கே நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எடுப்பாங்க. அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்களேன், அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் இந்த நியாய தீர்ப்பு வரும்போது அங்கே யார் நியாயாதிபதியாக உட்கார்ந்துருக்க போகிறா, யார் நியாயம் தீர்க்க போகிறா அப்படின்னா ரொம்ப பேர் பயந்துட்டு இருக்காங்களாம். ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து என்ன செய்ய போகிறாரு, நியாயம் தீர்க்க போகிறாரு, ரொம்ப கரெக்டாக நம்மளை பார்த்து பிடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த நியாயம் தீர்க்கக்கூடிய அவர் யாருன்னா பாருங்க, வேதம் சொல்லுது, அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். யார்? ஆண்டவராக இயேசு அந்த நியாய தீர்ப்பை கொடுக்க வந்து என்னது விசாரிக்க போகிறாராம். அவர் தான் நீதிபதியாக இருந்து விசாரிக்க போகிறாரு. இப்போ அந்த விசாரணையில் சிலர்லாம் சொல்லுவாங்களாம், அமெரிக்காக்காரங்க சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம், எங்கள் ஊரில் நல்ல பணம் இருக்குது, நல்ல வசதிகள் இருக்குது, ஆனால் நல்ல குடும்பம் இல்லை, 4 திருமணம் நடந்தால் ஒரு திருமணம் கண்டிப்பாக விவாகரத்து ஆயிடுது, பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாரும் அங்கங்கே வேறு வேறு இடத்துல தனித்தனியாக வாழ்கிறாங்க, குடும்பம் அந்த கட்டமைப்பு சரியாக இல்லை, அப்புறம் எப்படி ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம், எப்படி உங்களை ஆண்டவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு எப்படி நாங்கள் வர்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னால் தங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்களாம். இன்னும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்களாம், எங்கள் ஊரில் கையில் காசே கிடையாது, எங்கள் ஊர் பிள்ளைகள் பாருங்கள் நல்ல சாப்பாடு இல்லாமல் அநேக பிள்ளைகள் வந்து சத்து குறைவினாலே செத்து போயிடுது, இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கு பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது, பணம் இல்லை, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணி கிடையாது, நாங்கள் எப்படி அவங்கள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எப்படி வந்து நாங்கள் நீதியாக நியாயமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ரெடியாக இருப்பாங்களாம். அந்த நாளில் நம்ம இந்தியா போன்ற தேசத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களாம், எங்கள் ஊரில் யாரும் இந்த ஆண்டவரை பற்றி சொன்னது, எங்கே சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, நாங்கள்லாம் எங்கெங்கேயோ வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுன்றதை சொல்லுவதற்கு நிறையா பேர் இருப்பாங்களாம். நல்லா கவனிங்க, நம்ம ஊரில் ஆண்டவராக இயேசு அவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து 2024 வருஷம் ஆகி 2வது மாதம் இன்றைக்கி 10ஆம் தேதி ஆச்சு இல்லையா, வந்து பிறந்து. இப்போ ஒரு ஆள் இன்றைக்கி உள்ள தேதியை பார்த்தாவே ஆண்டவராக இந்த உலகத்தில் வந்திருக்கிறான்றதை காண முடியும். ஆண்டவரை பற்றி சொன்னால் தான் இல்லை, சொல்லாமல் இருந்தாலே தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது யாரும் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே உங்களை குறித்து எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நீதியாக அன்பாக எங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்றையும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவர் நம்மளை மாதிரி மனுஷனாகவே அந்த இடத்துல வந்து உட்கார போகிறாராம், யாரும் எனக்கு தெரியாது சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் வந்து இப்படி இருக்கும்போது அவர் எப்படியெல்லாம் நம்மளை ஆண்டவர் வந்து இந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து பார்க்க போகிறாரு அப்படின்னா அவர் ஒரு மத்தியஸ்தராகவே இருக்க போகிறாராம். பாருங்கள், அதை பற்றி எடுங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நல்லா கவனிங்களேன், அந்த நியாய தீர்ப்பு வரும்போது நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நல்லா கவனிங்களேன், அந்த நியாய தீர்ப்பு நாளில் அனைவருக்கு இது செய்யாதீங்க அது செய்யாதீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் தவிர அவர் சொல்கிறார் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு பாருங்கள் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நமக்குள் பூரணப்படுகிறது. அன்பு நமக்குள்ள என்ன செய்தான் பூரணப்படுது. அன்பு தான் நம்மளை என்ன பண்ணுதான் அந்த நியாய தீர்ப்பு நாளில் தைரியமாக கொண்டு போய் நிற்க வைக்குதான். எந்த அன்பு? தேவ அன்பு. இந்த தேவ அன்புல நம்ம நடக்கணும். இந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனை பேர் எத்தனை தவறு செய்கிறாங்க, நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, பல காரியங்கள்லாம் நடக்குது. ஆனாலும் அப்படிப்பட்ட மக்கள் மீது நாம் அன்பு கூர்ந்து பாருங்கள் சொல்கிறாரு என்ன பண்ணணுமா, அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுது, ஏனென்றால் அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் உலகத்திலே இருக்கிறோம்.
எப்படி பூரணப்படுமா அப்படின்னா, அந்த அன்பிலே அவரை மாதிரியே அன்பிலே நம்ம வாழும்போது என்ன பண்ணுறோமா, நாம் பூரணம் அடைகிறோம், ஒரு முதிர்ச்சி அடைகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு இன்னொரு அந்த வசனத்தில், நாமும் இவ்வுலகத்திலே பாருங்கள், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அவர் எப்படி இந்த உலகத்தில் இருந்தார் பாருங்கள். ஆண்டவராக இயேசு 30 வருஷத்துக்கு பிறகு தான் ஊழியத்துக்கு வந்தார். 30 வயசுக்கு மேலே. ஏன்னா 30 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பாடுகள் எல்லாத்தையும் அவர் பட்டார். அது மட்டும் இல்லாமல் 30 வயசுக்கு மேலே 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியத்தில் அநேக மக்கள், திரளான மக்களுக்கு நன்மை செய்தார். அவருக்கு இந்த உலகத்தில் என்னென்ன பாடு, சிலர்லாம் சொல்லுவாங்க, என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ கண்ணீர் விடுறேன், எவ்வளோ துக்கப்படுறேன், அதெல்லாம் அந்த ஆண்டவருக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், இல்லை, நீ பட்ட எல்லா பாடுகளையும் நானும் பெற்றிருக்கிறேன், நானும் எல்லா பாடுகளையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவாராம் பாருங்கள், எல்லா பாடுகளும் அவருக்கு தெரியும். ஏன்னா எல்லா பாடுகள் இருந்தாலும் கூட அவர் எப்படி இருக்காராம், மற்றவர் மீது எப்படி இருக்காராம், அன்பு கூறக்கூடியவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதெடுங்க, இதை பற்றி அவர் மத்தியஸ்தலாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுங்க, 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. என்ன சொல்றாரு, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே அப்படி சொல்றாரு. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர், மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. நமக்காக என்ன பண்ணார் ஆண்டவர், தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் ஆண்டவர். பாருங்கள், ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் அந்த அன்பிலே நடக்கும்படி அவர் எப்படியெல்லாம் நம்முடைய பாவத்தை மன்னிச்சாரோ, அதே போல் நாமும் மற்றவருடைய பாவங்களை, மற்றவருடைய குறைகளை, குற்றங்களை மன்னித்து அந்த அன்பிலே வாழும்படி தேவன் என்ன பண்ணாரா, நம்மளை ரட்சித்திருக்கிறார். பாருங்கள், இதை பற்றி இன்னொரு வசனத்துக்கு போகணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், அவர் என்ன பண்ணாராம், சோதிக்கப்பட்டு பாடுபட்டாராம். அவரும் என்ன பண்ணாராம், நம்மள மாதிரி சோதிக்கப்பட்டாராம். பாருங்கள், இன்றைக்கி நமக்கு என்னென்னமோ சோதனைலாம் வருது இல்லையா, பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனை வருது. மக்களுக்கு என்ன ஒரு வேதனைனா, ஆண்டவரே எவ்வளோ பாடு வருது, எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ சோதனை வருது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரும் நம்மள மாதிரி சோதிக்கப்பட்டாராம். அவர் சோதிக்கப்படும் போது ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம். இப்போ இன்றைக்கி நமக்கு சில அதே மாதிரி சோதனைகள் வருது, பிரச்சனை வருதுன்னா, நமக்கு அந்த பிரச்சனை மத்தியில், அந்த சோதனை மத்தியில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிறாராம். பாருங்கள், நமக்கு உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், இதை பற்றி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்கள், இந்த பாவம் இருக்குது, அந்த பாவம் சிலர்லாம் சொல்லுவாங்க, பரிதாபப்படுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சா உச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை அவ்வளோ ஐயோன்னு சொல்லுவாங்க, இதோடு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்காராம், அவர் பரிதவிக்கிறது, அந்த மாதிரி பரிதாபத்தை மட்டும் காட்டிட்டு அப்படியே போயிடவர் கிடையாது. நாங்கள் சொல்கிறாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் என்ன பண்ணாராம், சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். எல்லா விதமான சோதனையும் ஜெயிச்சு இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியரை நமக்கு என்ன செய்கிறாராம், இருக்கிறார். அப்போ இன்றைக்கி அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அவருக்கு என்னன்னு தெரியும், நமக்கு வரக்கூடிய சோதனை என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால் என்ன விஷயம்னா, அவர் நம்முடைய சோதனைகளிலையும் நம்முடைய பிரச்சனையின் மத்தியிலையும் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அப்போ அவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பிலே நாம் வாழும்போது நியாய தீர்ப்பு நாளை குறித்து நாம் பயப்படணும் அவசியமே இல்லை. இந்த அன்பில் நம்ம வாழும்போது நியாய தீர்ப்பு குறித்து பயப்படணும் அவசியம் இல்லை. ஐயோ ஆண்டவர் வர போகிறாரே, நம்மளை ஒருவேளை கைவிட்டுருவாரோ, நம்ம ஏதாவது ஆயிடுவோமோ அப்படிலாம் யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அன்பிலே இருக்கும்போது, தேவ அன்பிலே வாழும்போது நியாய தீர்ப்பை குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்படவே மாட்டோம். நல்லா கவனிங்க, நம்ம விசுவாசியாக இருக்கிறோன்னா கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஆனால் உலக மனுஷன் ரசிக்கப்படாமல் பயப்படணும். ஏன் பயப்படணும்? அதனால தான் அவன் அழுகிறான். ஒரு ஆள் இறந்து போயிடறாங்க, வயசாயிடுச்சு, இறந்து போனால் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. அழுது அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வந்து ரசிக்கப்படாதவங்க, அவங்கள இனிமேல் பார்க்க முடியாது நம்ம. ஆனால் ரசிக்கப்பட்ட ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்படி அழுகணும்னு அவசியம் இல்லை. ஏன் அழுகக்கூடாது? கண்டிப்பாக அவங்க எங்கே தான் போவாங்க? ஆண்டவருடைய சமூகத்தில். அதான் ஒரு பாஸ்டர் வந்து ஒருத்தர் கேட்டாராம், ஏங்க இன்றைக்கி செத்து போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டாராம் ஒருத்தர் வந்து. அவர் சொன்னாராம், தைரியமாக சொன்னாராம், சரி இன்னைக்கு சத்தம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கேயும் நான் அவர் கூட இருக்கேன், கண்ணை உடனே அடுத்த செகண்ட் எங்கே இருப்பேன்? அங்கே அவர்கிட்ட இருப்பேன்னாராம். எப்படி பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து பயப்படணும் அவசியமே கிடையாது. மரணத்தை குறித்தோ நியாய தீர்ப்பு குறித்தோ பயப்படணும் அவசியம் இல்லை. நம்ம எல்லா பேருக்குமே, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கூடிய எல்லா பேருக்குமே ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அதே போல் இந்த எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் 2 அப்பாயின்மெண்ட் இருக்கான். ஒரு அப்பாயின்மெண்ட் என்னென்னா மரணம். இன்னொரு அப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் ஒரு மரணம் வரும், ஒரு நாள் வரும். அது மட்டும் இல்லாமல் நியாய தீர்ப்பையும் வந்து ஆண்டவர் என்ன செய்ய கொண்டு வர போகிறார். ஆனால் சில நேரங்களில் சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மரணம் இருக்கிறது நாங்கள் ஒத்துக்கிறாங்க, ஆனால் நியாய தீர்ப்பு நீங்கள் ஏதோ சும்மா போய் சொல்கிறீங்க, இந்த கிறிஸ்தவங்க பூரா அப்படி தான் நீங்கள் சொல்லிட்டு அழிவீங்க அப்படின்றாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையிலே நல்லா கவனிங்க, நம்ம நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொன்னோம்னா அவன் சொல்கிறான், நீங்களாம் கிறிஸ்தவர்களாம் அப்படி தான் பேசுவீங்க. சில நேரங்களில் பாருங்கள், இந்த இருட்டு நேரத்தில் சிலருக்கு பாருங்கள் ஒரு பயம் இருக்கும், பயப்படுவாங்க, இருட்டை கண்டால் பயப்படுவாங்க. இந்த இருட்டில் இருக்கக்கூடிய பயத்தை பயப்படாமல் இருக்குன்னு காமிக்கிறக்கான தெரியுமா செய்வாங்க? விசில் அடிக்கிறது, ஹாய்வின்னு கத்துறது, விசில் அடிக்கிறது, பாட்டெல்லாம் பாடுறது. அப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அப்போ இருள் இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க அந்த நான் பயப்படலான்னு காமிக்கிறதுக்கு இந்த வேலைலாம் செய்வாங்களாம். ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்குது? உள்ளுக்க ஒரு பயம் இருக்குது. இது போல தான் நல்ல கவனிங்க, பயம் கண்டிப்பாக இருக்குது. ஏன் இருக்குன்னா, நீங்கள் விசில் அடித்தாலும் சரி, விசில் அடிக்கலைனாலும் சரி, கண்டிப்பாக என்னது இருள் இருக்குது, கண்டிப்பாக பயமும் வருது. இப்போ என்ன பண்ணணும்னா, இருள் இருக்குது, லேசாக பயமாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னா, அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன வேறு வழினா, நல்ல கவனி, ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கிட்டா என்ன செஞ்சிடும்? ஈஸியாக பயம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்பிலே அவரை மாதிரி நாம அன்பிலே வாழும்போது அந்த இருளை குறித்து பயப்படணும் அவசியமே இல்லை. அதான் தாவீது சொன்னான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் தடியும் என்னை தேற்றும். மரணத்தை குறித்து நான் பயப்படவே மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னா, அது ஒரு இருள்மாய் இருக்கு. ஆனாலும் என் கூட இருக்கிற தேவன் அதை விட ரொம்ப பெரிய ஆள், இந்த மரணத்தை காட்டிலும் பெரியவர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்றான். அப்போ எப்படின்னா, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒவ்வொரு நாள்லையும் தேவனுடைய வார்த்தை நம்மளை தேற்றும். ஒரு மாதிரி சில காரியங்கள் இருக்குது, சில கஷ்டங்கள், சில துக்கங்கள், சில மாதிரி எல்லாம் வருது. ஆனால் அப்படி மட்டும் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை நம்மளை தாங்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணுதுங்க, நல்ல என்கரேஜ் பண்ணுது, நம்மளை ஆறுதல் படுத்துது. ஏன் தெரியுமா? அப்படின்னா நம்முடைய தேவன் நம்மளை நேசிக்கிறார், அதுதான் காரணம். மற்றவங்களாம் அழுகிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவங்களாம் அழுகிறாங்க, பிரச்சனை கண்டு அழுகிறாங்க. ஆனால் நம்ம ஏன் அழுக மாட்டோம் தெரியுமா? ஆண்டவரை போய் தேடி போகிறோன்னா நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர்கிட்ட போனால் அழுகையை கண்ணீரை தொடச்சிட்டு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம கொடுக்குற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் இந்த உலக மக்கள் அநேகர் வந்து எல்லாரும் பார்த்தா பயப்படுறான், அழுகிறான், நியாய தீர்ப்பா மரணமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளையை நம்ம வந்து ஒரு நாளும் மரணத்தை குறித்தோ நியாய தீர்ப்பு குறித்தோ பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா பயப்படுறவங்க யாருமே கர்த்தர் மேலே என்னல்ல அன்பாலன்னு அர்த்தம். அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் என்னை நேசிக்கிறாரு, எங்கே போனாலும் அவர் என் கூட தான் இருக்கிறார். சில ஆளுகள்லாம் சில நேரங்களில் சில பிரச்சனை வந்து போய் தற்கொலை பண்ணி ஓடுறான் பாருங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, தற்கொலை பண்ணால் நமக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். கிடையாது, தற்கொலை வந்து பிரச்சனைக்கு பதில் கிடையாது, அது பிரச்சனை இன்னும் அதிகமாக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க, பிரச்சனை மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை தேடினோம்னா அந்த மரண எண்ணங்கள் போயிடும். அந்த மரணத்தை கொண்டு வருகிற அந்த பிசாசு ஆவியில் விட்டு ஓடிடும். அடுத்து நான் சொல்கிறேன், தேவ அன்பிலே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நிலைத்திருப்போம். அவர் பாருங்கள், வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயின்னு சொல்லுது. உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் மரணம் தான் பதிலா? கிடையாது, ஆண்டவராக இயேசுவும் அவருடைய வார்த்தையும் தான் பதில். அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா,
இந்த தேவ அன்பிலே நம்ம நடக்கும்போது மரணத்தை குறித்தோ நியாய தீர்ப்பு குறித்தோ ஒரு நாள் பயப்படணும் அவசியமே இல்லைங்க. தைரியமாக இருக்கலாம். என் கூட எங்கே போனாலும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த அன்பிலே நடக்கணும். எப்படி அன்பில் நடக்கணும் அப்படின்னா, மற்றவங்களை நேசிக்க கற்றுக்கணும். மற்றவங்களை நேசிக்கும் போது சில நேரங்களில் சில மக்கள்கிட்ட சில குறைகள் குற்றங்கள் எல்லாம் இருக்கும். சில நேரங்களில் கோவப்படுற மாதிரி எல்லாம் வரும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நம்மளை எவ்வளவோ மன்னிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மற்றவங்கள நம்மளும் மன்னிக்கும் போது, இந்த அன்பிலே வாழும்போது நியாய தீர்ப்பு நாளிலே தைரியமாக போய் நிற்போம். ஆண்டவரே, நீங்கள் எப்படியெல்லாம் எங்களை மன்னிச்சிங்களோ, எப்படிலாம் எங்கள் மேலே அன்பு கொடுத்தீங்களோ, அதே போல் நாங்களும் எல்லாத்தையும் மன்னிக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் நேசிச்சிருக்கிற ஆண்டவரே. அந்த அன்பு என்ன பண்ணுமா? தேவ சமூகத்தில் நம்மளை தைரியமாக நம்மளை நிற்க வைக்குமா? பாருங்கள், அதுதான் இந்த வசனம் சொல்லுது. பாருங்கள், இதை பற்றி அப்போஸ்தலர் படிகள் 10ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுங்க. 10:42 பாருங்கள் சொல்லுது. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். நல்லா பாருங்க, இங்கே ஒரு நியாயாதிபதியை பற்றி பார்க்குறோம். ஆனால் இந்த நீதிபதி யார் தெரியுமா? இவர் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, மரித்து போனவர்கள் செத்து போயிருக்கிறாங்க பாருங்கள், அந்த ஆளுங்க அவர் தான் நீதிபதியா. யார்? ஆண்டவர். நான் ஒரு நாள் வரப்போகுது, ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே அவர் நியாயாதிபதியாக வரும்போது இது வரைக்கும் இந்த உலகத்தில் செத்து போன எல்லா பேரும் எந்திரிக்க போகிறான். ரொம்ப பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குங்க. பயங்கரமான, நீங்கள் அன்றைக்கெல்லாம் பார்த்தா எங்கெங்கேருந்து எங்கே செத்தானோ, எங்கே விழுந்தானோ, தண்ணிக்குள்ளே இருக்க வேண்டிய செத்தானோ அங்கேருந்து எந்திரிப்பான். பூமி எங்கள் இடத்துல எங்கே அவனுடைய உயிர் போச்சோ அங்கங்கே அந்தந்த இடத்துல இருந்து உயிரோடு எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு இந்த பூமி முழுவதுலையும் ஒரே ஜனக்கூட்டமாக நிற்கும், அங்கங்கே நிற்கும். அங்கே சொல்கிறாரு, உயிரோடு இருக்கக்கூடிய நமக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கும் மறித்து செத்து போய் போயிருக்கிறாங்களே அந்த ஆளுக்கும் நியாயாதிபதி இருக்கக்கூடியவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆளுன்னு? அந்த ஆண்டவர் அதனால தான் பாருங்கள், மற்றவெல்லாம் சொல்கிறான் என் பெருமை என்ன, அதென்ன இதென்ன ஆய் போயின்னு பேசுகிறான். ஆனால் செத்து போனவனுக்கு ஒரு நியாயாதிபதி நீங்கள் எங்கேயா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லைனா இவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இவர் தான் நியாயாதிபதி, மரித்தவர்களுக்கு இவர் தான் நியாயாதிபதி. அப்படி ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் இந்த உலகத்திலே கொடுக்க போகிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? இன்றைக்கி ஆண்டோட பிள்ளைகளை நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னா, தேவ அன்பிலே ஒவ்வொரு நாள் என்ன செய்யணுமா? நடக்கணுமா? அவர் எப்படிலாம் நம்மகிட்ட அன்பு கொடுத்தாரோ அதே போல் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய ஜனங்கள் மேலே, மற்ற பிள்ளைகள், மற்ற மக்கள் மேலே அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணுமா? காட்டணுமா? பாருங்கள், இதை பற்றி இன்னொரு வசனத்துக்கு போ. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்தத்தோரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். ஆண்டவர் வரப்போகிறாராம். எப்படி வரப்போகிறார் தெரியுமா? மகிமையுள்ள அந்த தூதர்களோடு அப்படியே இறங்கி வரப்போகிறாராம். எங்கே உட்காந்துருக்க போகிறார் தெரியுமா? சிங்காசனத்தில் உட்காந்துருக்க போகிறாராம். அவருடைய சிங்காசனத்தில் பாருங்கள், வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பாராம். தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பாராம். அந்த சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. எடுங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10:11. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தன் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என்ன பண்ண போகிறோமா? இப்போ நல்ல கூறிங்க, அந்த வசனம் சொல்லுது, மனுஷன் நல்லது செஞ்சானா தீமை செஞ்சானா எல்லாத்துக்கும் ஒரு நாளில் ஒரு நியாய தீர்ப்பு ஏற்பட போதான் ஆண்டவராக இயேசுக்கு முன்னால். அப்படி ஏற்படும் போது நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எல்லா பேரும், உலகத்தில் இது வரைக்கும் மனுஷனாக பிறந்த எல்லா பேரும் அந்த சிங்காசனம் நிற்கணுமா? பாருங்கள், நிற்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறத பார்க்குறோம். 11ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். சில காரியங்கள் நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, கடவுளுக்கு இதுக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்கள், மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சொல்கிறோம், என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு முன்னாலேயும் மனுஷருக்கு முன்னாலேயும் எந்த மறைபொருளுமே கிடையாது. பாருங்கள், மனுஷருக்கு வசனம் சொல்லுது, வெளிக்கு வராத என்னது மறைபொருளும் இல்லை, என்னது வெளி ரகசியமும் கிடையாதுன்றாரு.
ரகசியம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை எப்போதும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ரக காரியங்கள்லாம் பார்க்குறாரு ஆண்டவர், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவ அன்பிலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 1 யோவான் 4 வருங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 17-18 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. அன்பு தான் நம்மளை என்ன பண்ணுதான், அந்த நியாய தீர்ப்பு நாளில் போய் தைரியமாக நிற்க வைக்குதான். அன்பு போய் தைரியமாக நம்மளை என்ன செய்தான், நிற்க வைக்கலாம். எந்த பயமே இல்லாமல் நிற்க வைக்குதான். எந்த அன்பு? தேவ அன்பு. அந்த தேவ அன்பு நம்ம மற்ற மக்கள்கிட்ட என்ன செய்யணுமா, காட்டணுமா பாருங்க. ஏனென்றால் அவர் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் உலகத்திலே இருக்கிறோம். ஏன்னா அவர் எப்படி இந்த உலகத்தில் இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அவர் அன்பாக இருக்கிறாரா, அதே மாதிரி நம்மளும் என்ன செய்கிறோம், அன்பாக இருக்கிறோம். அடுத்த வருஷம் சொல்லாரு, அன்பிலே பயம் இல்லை. அன்பில் நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக பயப்படவே மாட்டோம். ஒரு ஆளுக்கு பயம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஆளுக்கு கர்த்தர் மேலே அன்புலன்னு அர்த்தம். ஆனால் அன்பாக இருக்கிற மனுஷனுக்கு பயம் இருக்காது, தைரியமாக இருப்பான். இந்த உலகத்தில் இருக்க மனுஷர்களாம் பயந்து நியாயத்திற்பை கண்டு பயப்படும் போது நம்ம ஏன் தைரியமாக இருக்கிறோம் தெரியுமா, நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளோ பிரச்சனை வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், எந்த நியாயத்திற்பு வரட்டும், நாம் அவரை மாதிரி இந்த உலகத்தில் அன்பாக வாழ்கிறோம். கண்டிப்பாக பயப்படணும் அவசியமே இல்லை. அந்த அன்பு தான் நம்மளை என்னது பூரணப்படுத்துது, பயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறது. அங்கே சொல்கிறார், அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுறவன் அவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுறானா ஒரு ஆள், அவன் அன்பிலே பூரணப்பட்டவன் கிடையாது. ஏதோ ஒரு சில காரியங்களை குறித்து பயப்படுறது ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட முடியாது. பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்பு இருக்காது. அன்பு இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குன்னா எந்த வீட்டுக்காரன் பொல்லாதவன், இவன் பொல்லாதவன், அவன் பொல்லாதவன் சொல்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லது எது கெட்டது என்ன நல்லா தெரியுது. தெரியனாலும் சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க தேவனுடைய பிள்ளையிலே, இன்றைக்கும் கூட நம்ம கூட நல்லது எது கெட்டதுன்னு தெரிகிறத விட தெரிகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை மாதிரி நாம் வாழ்ந்து அந்த அன்பிலே நாம் வாழும்போது என்ன ஆகுன்னா, நியாய தீர்ப்பு நாளிலே அந்த அன்பு நமக்கு என்ன செய்யுமா பாருங்கள், என்ன செய்யும், நம்மளை தைரியமாய் நிற்க வைக்கும் என்பதை பார்க்கலாம். அந்த மனசாட்சியிலே நம்ம எப்போதுமே நடந்து கொள்ள வேண்டுமா பாருங்கள். சில நேரங்களில் அவங்க குற்றம், இவங்க குற்றம், அப்படி குற்றம்னு சொல்கிறோம். ஆனால் சில நேரங்களில் மனசாட்சியில் சில நேரங்களில் சொல்லும், நீயே சில தவறுகள் பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய பாவத்தை கடவுள் மன்னிச்சிருக்கும் போது நம்மளை மாதிரி யாராவது சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய பாவத்தை நம்ம என்ன பண்ணுங்க, அந்த காரியங்களையும் மன்னிக்கக்கூடிய மக்களாக நம்ம மாற வேண்டும். சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். எடுங்க, இன்னொரு வசனம் போவான். 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பை அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே தரம் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானா, மரிப்பானா. அது மட்டும் இல்லாமல் நியாய தீர்ப்பை அடைவதும் நியாய தீர்ப்பை அடைவதும் பாருங்கள் சொல்லப்படுகிறது 27ஆம் வசனத்தில். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மரணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன இருக்குங்க, நியாய தீர்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷனுக்கு 2 அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் என்னது, மரணம். இன்னொரு அப்பாயின்மெண்ட் என்னது, நியாய தீர்ப்பு. இதை யாரும் மறுக்கவே முடியாது. ஏன் மறுக்க முடியாது அப்படின்னா, கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்குது அப்படின்னா, மனுஷனாக பிறந்திருக்கிறான். மனுஷனாக இருக்கிறனால இந்த ரெண்டுமே நடக்குது. அப்போ இதை இந்த நியாய தீர்ப்பில் நம்ம நிற்கணும்னா எல்லாத்துக்கும் மேலாக தேவ அன்பிலே நம்ம என்ன பண்ணுங்க, நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இன்னொரு வசனத்து கூட போகலாம். எடுங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்கள் எடுப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டுள்ளவர்களானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும் படிக்கும் அப்படி ஆனார். நல்ல கவனிங்களேன், இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பாருங்கள் மரண பயம், மரணத்தை குறித்து ஒரே பயம். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் பயம். ஏன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு மரண பயம். எல்லாத்துக்கும் ஆணி வேறு எதுனா மரண பயம்தான். இந்த மாதிரி பயத்தை உண்டாக்குறது யார் தெரியுமா, பிசாசு தான்.
இந்த மாதிரி மரணத்தை குறித்த பயம், வியாதி குறித்த பயம், பல காரியங்கள் குறித்த பயத்தை உண்டாக்கிட்டே இருக்கான் இல்லையா? அவன் யாருன்னா பிசாசு தான். பிசாசு தான் பாருங்கள் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ அப்படிப்பட்ட ஆட்களை ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படி ஆனாராம். ஜீவ காலமெல்லாம் மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்கான் மரணத்தை குறித்து. அப்படிப்பட்ட பயப்படுகிற மனுஷனை விடுதலையாக்கும்படி அவர் என்ன பண்ணாரா, சிலுவையில் மரித்து தமது மரணத்தினாலே அவர்களை விடுதலையாக்கியிருக்காராம். நல்லா கவனிங்களேன். ஒரு முள் குத்திருச்சுன்னா காலில் என்ன பண்ணுறான், அதுக்கு போய் கடப்பாரை எடுத்துகிட்டு வந்து யாரும் எடுக்கிறது இல்லை. என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு முள், அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாராம், மரண பயத்துக்குள்ளானவர்கள் யாவரையும். இன்றைக்கி மக்களுக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா மரண பயம், உலகத்தில் இருக்க மனுஷனை எடுத்துக்கிட்டா பயந்து போய் நிற்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் வருதுன்னு வச்சுங்க, நம்மளே என்ன பண்ணிக்கிறான் ஆண்டவர், அப்படி மரண பயத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் தமது மரணத்தினாலே மீட்கும்படி, தம்முடைய மரணத்தினால நம்மளை மீட்கும்படி என்ன பண்ணியிருக்காராம், என்ன பண்ணாராம், அவர் சிலுவையில் மரணமாகி அந்த மரணத்துக்கு அதிகார சாத்தானை ஜெயிச்சிட்டாராம். இப்போ மரணத்தை பற்றி நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பழைய ஏற்பாடு காலத்தில் சொன்னான், அது நமக்கு இன்னைக்கு நமக்கு தான் பொருந்தும். மரணத்துக்கு அரியாரிய பிசாசானவனை என்ன பண்ணார், இயேசு சிலுவையில் ஜெயித்து விட்டார். அப்போ இன்னைக்கு மரண பயப்படணும் அவசியம். ஒரு சின்ன வியாதியை கண்டு பயம், ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வந்து பயப்படுவாங்க பாருங்க. நான் சொல்கிறேன் பயப்படவே கூடாது. காரணம் என்ன, நம்ம தேவ அன்பிலே புறப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதாவது முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் மரணத்தை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த தேவ அன்பிலே நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 1 யோவானில் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் 18ஆம் வசனம் பாருங்கள், அதை வாசிப்போம். எடுங்க, சீக்கிரம் எடுங்க, வாசித்து முடிச்சலாம். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படும் நபன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. நல்லா கவனிங்களேன். ஒரு ஆள் அன்பாக இருக்காருன்னு வச்சுங்க, எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க. சமீப நாட்களில் பாருங்கள், கொரோனா வந்துச்சு 2 வருஷம். சில நேரங்களில் வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கே கொரோனா வந்துருச்சு. ஆனால் தாய் வந்து அந்த பிள்ளையை தனியாக தூக்கி போடலை. என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த வியாதியை காட்டிலையும் அந்த பிள்ளையை அதிகமாக நேசிச்சனால என்ன பண்ணாங்க, வியாதியை என்னாலும் பரவாயில்ல, எனக்கே வந்தாலும் பரவாயில்ல, நான் என் பிள்ளையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பில் அந்த தாய் போய் அந்த பிள்ளைகளை பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டாங்க. சில தாய்மாரெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த 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 வியாதி வந்து அவங்களுக்கு வந்துருச்சு, ஆனாலும் அதை பற்றி அவங்க பயப்படவே இல்லை. கடைசி 2 பேரும் சேர்ந்து சோமாயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அன்பு என்னது, அதை குறித்து எதை பற்றி பயப்படுறதே கிடையாது. பிள்ளைகளுக்கு பழக்க சின்ன குட்டி குட்டிலாம் இருக்குது. சில நேரங்களில் தாய்மார்கள் அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா, அந்த பிள்ளைய போய் பாருங்கள் சளி பிடிச்சிட்டு நிற்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்ச்சல் அடிச்சிடும். ஆனால் பிள்ளைகளை விட்டுட்டு தாய்மார் போக மாட்டாங்க, அந்த பிள்ளைகளை அப்படியே பக்கத்தில் போட்டுக்குவாங்க. கடைசி பிள்ளைகளுக்கு வந்த காய்ச்சல் இந்த அம்மாவுக்கு வந்துடும். அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னா அந்த அன்பு அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வியாதியை விட பெருசு. அதனால தான் அந்த பிள்ளைய அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளை அணைத்துக் கொள்கிறார்கள். அது மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனும் கூட இந்த உலகத்தில் மரணத்தை குறித்து பயப்படலை. ஏன்னா நான் மறிச்சாலும் பரவாயில்ல, மரண பயத்தில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாரையும் என்ன பண்ண போகிறேன், விடுவிக்க போகிறேன். நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ஏன் எப்படி விடுதலையாக்கினார்னா அவருடைய அன்பின் நிமித்தம். இன்றைக்கி நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அதே அன்பை இந்த உலகத்தில் மற்ற மக்கள் மேலே என்ன செய்யுங்க, காட்ட வேண்டும். கண்டிப்பாக அந்த அன்பை காட்ட வேண்டும். அநேகருக்கு ஆண்டவராய் இயேசுவை அறிவிக்க வேண்டும். அந்த அன்பின் நிமித்தம் போய் சொல்லணும். பாருங்கள், நம்ம கூட எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ மக்களை சந்திக்கிறோம். அந்த அன்புள்ளவங்க கண்டிப்பாக ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக சொல்லுவான். அந்த அன்பிலே நம்ம நடக்கக்கூடிய மக்களாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22 சொல்லுது, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தின் நகரத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நல்லா கவனிங்களேன். சில ஆள்லாம் சொல்லுவான், நான் அவனை அப்படி பண்ணிடுவேன், அவனை கொலை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அவன் பயமுறுத்துவான். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில், ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சும்மா அவங்கள சரீர ரீதியாக மிரட்டுறாங்களா, அவங்களுக்கு பயப்படாங்க. ஆத்மாவையும் அடுத்து சொல்கிறாரு, சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆண்டவர் அதோட பெரிய ஆள் இருக்கார். யார்? நம்ம ஆண்டவர் இருக்கார். அவருக்கு பயந்தாவே
மனுஷருக்கு பயப்படுற அந்த பயமே நம்மளை விட்டு போயிடும். மற்ற எதை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க, தைரியமாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் என்ன செய்வார்? பார்த்துக்கொள்வார். அப்போ அன்பிலே நம்ம ஒவ்வொரு நாளையும் நடக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு அப்படி தான் எல்லாரும் மேலேயும் அன்பு கூர்ந்தார். ஏன் நேற்று நாளை குறித்து நமக்கு பயம் இல்லைன்னா, இயேசு எனக்காக பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். பாருங்கள், சுமந்து தீர்த்ததுனால இன்றைக்கி நியாய தீர்ப்பு நாளில் கண்டிப்பாக நான் பயப்படணும் அவசியமே இல்லை. எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார்னா இன்றைக்கி நான் தைரியமாக போய் எங்கே நிற்க முடியும்? நியாய தீர்ப்பு நாளில் நிற்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வந்து விட்டது. அவர் நமக்குள்ளே இருக்கிற பிரகாரமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அது பாருங்கள், அவரை போல நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? மாறிக்கொண்டே இருக்கிறோம். எனவே பாருங்கள், நியாய தீர்ப்பு நாளில் நாம் பாருங்கள், நியாய தீர்ப்பை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? இந்த நியாய தீர்ப்பை குறித்து மரணை குறித்தெல்லாம் என்ன செய்யணும்? பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தேவ அன்பிலே திரும்ப திரும்ப வளரும்போது, தேவ அன்பிலே நடக்கும்போது மரணத்தை குறித்தோ நியாய தீர்ப்பு குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் பாருங்கள், நல்ல தேவ அன்பிலே நடக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்க மேலே அன்பு கூறணும். மற்றவங்களுக்கு என்ன மாதிரி அன்பு கூர்ந்தால் எவ்வளோலாம் இந்த தேவ அன்பை காண்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காண்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தெய்வமே, இந்த நாளில் உடைய தேவ அன்பிலே நாங்கள் வாழும்படியாக, தேவ அன்பிலே நாங்கள் நடக்கும்படியாக, நியாயத்தீர்ப்பு நாளை தைரியமாக நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களாக எங்களை இந்த தேவ அன்பிலே வாழும்படி ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. தைரியமாய் நிற்கும்படி உடைய தேவ அன்பிலே நிறையப்பட்டு தேவ அன்பிலே வாழக்கூடிய மக்களாக எங்களை நீர் எடுத்து நிறுத்த முடியாய். ஆண்டவரே, எங்களை அபிஷேகிக்க முடியாது, எங்களை வழி நடத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் செய்தபடியால் உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.